ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பைனாப்பிள் கிளேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பவுல் பைனாப்பிள் பீசஸ் எடுத்துருக்கிறேன், அரை கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்துருக்கிறேன். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடர் சுகர் அரை கப்பு சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதும் பவுடர் சுகரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. அந்த சோள மாவு கலவையும் இப்போ இந்த தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை குறைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஜெல் பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு ஜெல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அன்னாசி பழ விழுதை சேர்த்துக்கோங்க. அன்னாசி பழ விழுதை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். தீயோட அளவை குறைச்சி வச்சுக்கோங்க, கூட்ட வேண்டாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதாவது கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் குறுகி ஜெல் பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம பைனாப்பிள் அரைச்ச விழுதை சேர்த்தனால அந்த பழம் விழுது அப்படியே இருக்குது. அது நல்லா வேகணும், வெந்து ஜெல் பதத்துக்கு வரணும். நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் ஜெல் பதத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் தண்ணியாக இருக்குது, அது கொஞ்சம் கூட குறுகணும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி குறுகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதும் அது கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த பைனாப்பிள் கிளேஸில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கலை. சுகர், சோளமாவு, பைனாப்பிள் அரைத்த விழுது, இந்த 3 தான் சேர்த்துருக்குறோம். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சுகர் சேர்த்துக்கலாம். இந்த பைனாப்பிள் கிளேஸை இப்போ நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த பைனாப்பிள் கிளேஸ் கேக் ரெசிபியும் நான் கூடிய சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், அதையும் பாருங்கள். இந்த பைனாப்பிள் கிளேஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.